புனிதம் நின்பதமே தினம் பாடி பணிந்து பணி தொடர்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெயபுரம் மகாகவி கொண்டிருக்கும் திருமதி வினிகரன் ஜெயராணி மதன்கண்ணா அவர்களையும் சார்பாக ஒருவரையும் நலன் பிரிவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து இங்கே மங்கள விளக்கினை ஏற்றி இந்நிகழ்வினை நிகழ்த்துமாறு எமது பாடசாலையின் ஆசிரியர் திருமதி பாகிரதி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன் நான் வரவேற்புரைக்குள் வருகின்றேன். தோன்றா துணையாயிருந்து நீக்கமர நிறைந்து நிற்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளை மனதார இந்த சபைக்கு வரவேற்று அடுத்ததாக இன்றைய பரிசளிப்பு விழாவின் தலைவர் எமது மகாவித்தியாலயத்தின் அதிபர் ஆர்ப்பரிப்பில்லாத ஆளுமை திருமதி கோமதி மதியழகன் அவர்களை வருக வருக என உளம் மகிழ்ந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய விழாவிற்கு முதன்மை விருந்தினராக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி தெற்கு வலய திட்டமிடல் பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி தர்மிகா மோகனராஜ் அவர்களை மனம் மகிழ்ந்து வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மகாவித்தியாலய முன்னாள் ஆசிரியர்கள்
திரு கந்தசாமி நாக சுதீஸ்கரன் அதிபர் கிளி அக்கராயன் ஆரம்ப வித்தியாலயம் அவர்களையும், திருமதி ஜெயலட்சுமி சந்திரசீலன் பிரதி அதிபர் கிளி ஜெயபுரம் மகா வித்தியாலயம் அவர்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்றுக் கொள்கின்றேன். கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற இந்த கல்லூரியில் கற்பித்து ஓய்வு நிலை ஆசிரியர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி வினிகிரேல் ஜெயராணி மேரி ஜோசப் அருள் அவர்களையும், திருமதி கௌசலாதேவி நவரத்னராஜா அவர்களையும் உளமாற வரவேற்றுக் கொள்கின்றேன். பழைய மாணவன் தில்லையம்பலம் மதன்கண்ணா, அவர்தம் துணைவியார் கமலாசினி மதன்கண்ணா ஆகியோரையும் வருக வருக என்று இந்த பரிசில் நாள் நிகழ்விற்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகள், வலயக்கல்வி அலுவலகத்தின் முன்னாள் பணிப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் அவர்களை அகம் மகிழ்ந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து வலயக்கல்வி அலுவலகத்தின் பிரதிநிதியாக நமது பாடசாலைக்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரிய ஆலோசகர் திரு ஜே விசாகர் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்பில் அடுத்து பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருமதி கலைவாணி, பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் நமது வித்தியாலய ஆசிரியர்கள், கல்விசார ஊழியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். 55வது ஆண்டு காலடி எடுத்து வைத்துள்ள நமது கனகபுரம் மகா வித்தியாலயத்தின் இன்றைய பரிசில் நாள் அறிக்கையினை பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் நான் உங்கள் முன்வைக்கின்றேன். இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் பிரதிக்கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் திருமதி ரன்மிகா மோகனராஜ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் முன்னாள் பிரதியதிபரும் தற்போது ஸ்ரீ அக்கராயன் ஆரம்ப வித்தியாலயத்தின் அதிபருமாகிய திரு நாக சுதீஸ்கரன் அவர்களே, எமது பாடசாலையின் முன்னாள் ஆசிரியரும் தற்போது ஸ்ரீ ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தின் பிரதி முதல்வருமாகிய திருமதி ஜெயலட்சுமி சந்திரசீலன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக எமது பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர்களும் தற்போது ஓய்வு நிலை ஆசிரியர்களும் ஆகிய திருமதி வினிகிரேட் ஜெயராணி ஜோசப் அருள், திருமதி கோசலாதேவி நவரத்னராஜா, எமது பாடசாலையின் என்றும் நல்லுறவோடும் பற்றுடனும் பாசத்துடனும் இருக்கும் பழைய மாணவராகிய தில்லியம்பலம் மதன்கண்ணா, திருமதி மதன்கண்ணா கமலாசினி மற்றும் வலயக்கல்வி அலுவலக உத்தியோகர்கள், அயற் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், இப்பாடசாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அதிபர்கள், எமது பாடசாலையின் ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், பழைய மாணவர்கள், எமது மாணவ செல்வங்கள் மற்றும் கிராமம் சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள், பெற்றோர், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எமது பாடசாலையின் 55வது ஆண்டு நிறைவில் இன்றைய நாள் தடம் பதித்துள்ளது. பாடசாலை கல்வி ஏற்பாடுகளில் ஆக்கப்பூர்வமாக பிரதிபலிக்கும் பிரதான அம்சங்களில் ஒன்றான இன்றைய பரிசுத்தின விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எமது ஆசிரியர்கள் சார்பில் நல்வரவு கூறுவதில் பெருமகள் அடைகின்றோம். மாணவர்களின் சாதனைகளை எடுத்து நோக்கும் போது விளையாட்டில், கோட்ட, மாவட்ட, மாகாண போட்டிகளில் வெற்றி பெற்று தேசிய ரீதியிலும் பங்கு பெற்றியுள்ளனர். தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி, சமூக விஞ்ஞான போட்டி, தேர்ப்பட்டு மகிழ்வும் போன்றவற்றில் கோட்ட, மாவட்ட மட்டங்களில் வெற்றிகளை பெற்றுள்ளனர். சாரணியத்தில் செல்வன் குணா கயாகன் என்ற மாணவன் தாய்வான் நாட்டிற்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துள்ளார். தரமெந்த புலமை பரிசு சித்தி வீதத்தில் 2023 18 பேர் சித்தி பெற்றுள்ளனர். 2024 90 வீதத்தினை எதிர்பார்க்கின்றோம். காப்போது சாதாரண தர பரீட்சையில் 2022 75 வீதமாக இருந்து இவ்வாண்டு சற்று குறைவடைந்தாலும் அடுத்த வருடம் நாங்கள் கூடிய சித்தி வீதத்தினை எதிர்பார்க்கின்றோம். எனினும் 2023 ஆண்டு செல்வி பூனா வர்மினா என்ற மாணவி 9 சித்திகளை பெற்று இன்றைய பழைய மாணவர்களின் நண்பளிப்பு தொகையான 1 லட்சம் ரூபாயினை பெறவுள்ளார்.
காப்போத்த உயர்தர பரீட்சையில் வணிகப் பிரிவில் 80% சித்தியை பெற்றதுடன் ஒரு மாணவி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளார். பாடசாலையில் பெற்றோர்களும் பழைய மாணவர்களின் பாடசாலையின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது. பாடசாலை சுற்றாடலை துப்புரவு செய்வதற்கு பெற்றோரும் பழைய மாணவர்களும் பங்களிப்பு செய்துள்ளனர். அத்துடன் கனகபுரம் விளையாட்டு கழகத்தினரும் சிரமதான பணிகளை செய்து தந்துள்ளனர். காப்போது சாதாரண உயர்தரத்தில் சிறந்த பெறுபெறும் மாணவர்களுக்கு எந்த பாடசாலையுமே இல்லாத சிறப்பாக 9A 3A பெறுபவர்களுக்கு 1 லட்சம் பணம் பழைய மாணவர்களால் வழங்கப்படுவது பாராட்டத்தக்கது. புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஜெயக்குமார், இந்திரகுமார் ஆகியோர் இணைந்து இதனை வழங்குகின்றனர். இவற்றை விட விளையாட்டு செயற்பாடுகள் தரம் 5, தரம் 11 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கும் பண உதவிகளை வழங்கி வருவது மிக சிறப்பான விடயமாகும். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற கொள்கைக்கிணங்க எமது கிராமத்தில் உள்ள அயல் கிராமங்களில் உள்ள மாணவர்கள் எமது பாடசாலையை அணுகாது நகர்ப்புற பாடசாலையை நோக்கி செல்லும் மனப்பாங்கு மாற வேண்டும். தாம் வாழ்கின்ற கிராமப்புற பாடசாலையில் கல்வி கற்று அந்த கிராமத்திற்கும் பெருமையை பெற்றுத்தர முடியும். பாடசாலையில் கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்கள் தமது பட்டப்படிப்பை நிறைவு செய்த பின்பு சேவையினை சொந்த மாவட்டத்தில் தான் வாழ்ந்த கிராமத்துக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். எங்கோ விதைக்கப்படுவது அங்கே பயிராகி பயன் கொடுக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலையின் பௌதீக வள சுட்டி வீதம் சென்ற வருடமும் இவ்வரிடமும் 70% காட்டியிருக்கின்றது. 385 மாணவர்கள் 37 ஆசிரியர்களும் உள்ளனர். எனினும் மாணவர்களின் வரவு வீதத்திலும் கற்றல் செயற்பாட்டிலும் சகல பெற்றோரின் கண்காணிப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் தேவைப்படுகின்றது. பரிசில் பெறுவது மட்டுமன்றி தொடர்ந்து விடாமுயற்சியோடு மெய்வர்த்தப்பட்டு உழைப்பீர்களேயானால் சிறந்த கல்வியின் நல்லொழுக்கமும் நிறைந்த பிரஜைகளாக உருவாக முடியும் என்பதில் ஐயமில்லை. உலக இன்பமானது அறத்தின் வழியிலே வருவதே ஆகும் என்று அறவழிக்கு அறை கூவி அழைக்கின்றதல்லவா. 2000 ஆண்டுகள் வரையில் பழமை வாய்ந்த சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துக்களையும் ஆங்காங்கே காணலாம். அறக்கருத்துக்களை வலியுறுத்துவதாக தமிழ் இலக்கியத்தில் அரைசிகள் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்தோற்றும் என்று 3 கருத்துக்களை முதன்மை Yo Dionisa, Pa Lilusa, Ma Kerusa, Di Achana, Su Nidarsa. பரிசுகளை வழங்கி வைக்க நமது சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கும் திருமதி ஜெயலட்சுமி சந்திரசீலன் மற்றும் அவரோடு இணைந்து திருமதி கோசலாதேவி நவரத்னராஜா, விசேட கல்வி அலகு மாணவர்கள் மு அகல்யன், சமநிலை நடை, டென்னிஸ் பந்து வீசுதல், 30 மீட்டர் ஓட்டம் 3லும் 1ஆம் இடத்தை பெற்றதற்காக இங்கே நாம் அழைத்திருக்கின்றோம். குழுப்பாடல் 2ஆம் இடம் பெறுவதற்காக
எஸ் குழுப்பாடல் 2. அடுத்து சித்திர போட்டிக்காக போட்டோ அடிக்கிறாங்க. இங்கே பரிசீலனை பெற்றுக்கொண்ட மற்றும் பரிசீலனை வழங்கி வைத்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முதலாம் பரிசல் வழங்கல் அமர்வினை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அந்த வகையிலே நற்காரியங்கள் அனைத்தையும் அறமன்றே அழைத்தனர். இல்லறம், துறவரம், சொல்லறம், வில்லறம் என செம்மையானவைகள் எல்லாவற்றையும் அறத்திற்குள்ளே அடக்கினார்கள். ஆண்டவனை கூட ஆழி அந்தணன் என்றும் அறக்கடல் என்றும் தர்ம நாயகன் என்றும் அறத்தின் பெயரால் அழைத்தனர். அறக்கருத்துக்கள் வாழ்க்கை நிலையாமை கருத்துக்கள் ஆகும் என்று சிலர் இவற்றை இலக்கியங்களில் இருந்து எடுத்தறிய பார்த்தாலும் அல்லது எடுத்து காட்டாது விட பார்த்தாலும் அறமின்றி தமிழ் இலக்கியம் இல்லை என்பதனை அடித்துச் சொல்லலாம். வாழ்க்கையை உயர்ந்த கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கு அறக்கருத்துக்கள் முயல்வதனால் அவற்றை சட்டம் போடுகின்றனர் என்று சிலர் சட்டம் போடுகின்றனர். ஆனால் அற இலக்கியங்கள் மனித வாழ்க்கைக்கு வரம்புகளாக அமைந்து மானுட பயிரை வளர்ப்பதற்காகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று வலியுறுத்துகிறார். தர்மம் என்பது இங்கு அறமற்ற பொருளை தருகின்றது. சத்தியம் தவறாமை என்ற ஓர் அறக்கருத்தை உலகோர் நெஞ்சங்களில் ஆழ பதிய வைக்க என்றென்றோ அரிச்சந்திரன் கதை தோன்றியது. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிலை இழந்தனம், இனி நமக்கென இருக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிறேன் என்று சத்தியத்தை யாவற்றிலும் மேலாக மதித்த அரிச்சந்திரன் கதையை படித்து மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியானார் என்றால் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அறக்கருத்து லட்சியவாதிகளை உருவாக்கி விடுவதில் தவறிவிடவில்லை. 152 வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்ற தரமைந்து புலமை பரிசு 2023க்கான மாணவி பி சவிந்தியா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பரிசீலனை பெற தரமைந்து புலமை பரிசிலே 2023ஆம் ஆண்டு ஸ்டீபன் 141 புள்ளிகள், கேதுஜா 140 புள்ளிகள், மீ அக்ஷயா 127 புள்ளிகள், ஜே ஜான்சன் 119 புள்ளிகள், டென்சிகா 92 புள்ளிகள், ஆசிரியர்களை வழங்கி வைக்குமாறு அனுமதிக்கின்றோம். 56 புள்ளிகள் துசாந்தி இங்கே இந்த புலமை பரிசு மாணவர்களுக்கான புத்தக பைகளை இங்கே வழங்கி வைத்த நமது பாடசாலையின் பழைய மாணவர்களான பிரேம் பிரதர்ஸ் குடும்பத்தினர் இங்கே வழங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் முதல்வர்
கணவர் மகாவித்யாலய முதல்வர் மற்றும் பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், மாணவ செல்வங்கள், நட விரும்பிகள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தோடு கனகுரம் மகாவித்யாலயத்தினுடைய 25வது ஆண்டு நிறைவு விழாவும் பரிசளிப்பு விழாவும் நாங்கள் இப்போது பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பழைய மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையில் முதுகெலும்பாக காணப்படுகின்ற இந்த வேளையிலே பொன்விழாவிலே நாங்கள் ஆரம்பித்தது வைர விழா வரைக்கும் நாங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை கல்வி செயற்பாடு ஆண்டாக நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். பொன்விழாவிலே நாங்கள் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து வைர நோக்கு என்ற வகையிலே கல்வியை நோக்கி எங்களுடைய அந்த புலம்பெயர் பழைய மாணவர்கள் மற்றும் இங்குள்ள மாணவர்கள் உறுதுணையோடு அத்திவாரம் கொண்டிருக்கின்ற அந்த வைர நோக்கு நான் இந்த பரிசளிப்பு விழாவுக்கு பின்னராக உங்களுடைய பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெறும் வைர நோக்கினுடைய அதிலே அந்த விளக்கத்தை தரலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே புலம்பெயர் இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்களுடைய இந்த பழைய மாணவர் சங்கத்துக்கு மிகவும் உறுதுணையாக அத்திகாரமாக என்னுடைய கனகுரம் மகாவித்யாலய பழைய மாணவர்கள் விளங்குகின்றார்கள். அந்த வகையிலே நான் வைர நோக்கு விதிமுறை ஆக்கத்தின் போது இதை நான் வழங்கப்பட்டேன். தற்போது இந்த சிறுவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கான பழைய மாணவர்களுடைய அன்பளிப்பு தரம் ஒன்றிலே இணைகின்ற புதிய மாணவர்களுக்கு அவர்கள் 25 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, வங்கியிலே 5000 ரூபாய் வைப்பிலிட்டு நாங்கள் அந்த மாணவ சிறார்களுக்கு ஒவ்வொரு வருடமாக செய்கின்ற ஒரு ஊக்குவிப்பாக இந்த நிகழ்வு எங்களுடைய பாடசாலை மட்டும்தான் இடம்பெறுகின்றது என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து கூறலாம். அந்த வகையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் முதல் முறையாக பழைய மாணவர்கள் பேட்சாக ஆண்டு ரீதியாக பழைய மாணவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பொன்விழாவிலே பௌதிக வளங்களை ஒருங்கிணைத்து வழங்கியதன் பின்பாக ஏனைய பாடசாலைகள் அந்த நடைமுறையை தற்போது பின்பற்றி வருகின்றது. அதற்கு முதல் காரணம் எங்களுடைய கணவரம் பழைய மாணவர்கள் என்பதை நான் அடித்தரமாக கூறலாம். அந்த வகையிலே இன்று இடம்பெறுகின்ற இந்த பரிசளிப்பு சிறார்களுக்கான பரிசளிப்பை கிளிநொச்சி மாவட்டத்திலே முதலாக நாங்கள் மாணவர்களிலே ஊக்குவிப்பாக 5000 ரூபாய் வங்கியில் இட்டு அந்த புத்தகத்தை வழங்குகின்ற செயற்பாடுகள் சென்ற ஆண்டு அதற்கு முதல் ஆண்டுகளிலே எங்களுடைய கனகேந்திர மாமாவுடைய நினைவாக இளவழகன் செய்ததையும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே இவர் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான வங்கி கணக்கில் 5000 ரூபாய்க்கு கொடுக்கின்ற நிகழ்வு முத்துவேல் சீவனத்திடம் நினைவாக நாங்கள் இங்கே நிதி பங்களிப்பினை வழங்குகிறார் ஜெயக்குமார் கனடாவில் இருந்து அவருடைய நிகழ்வை அவருடைய மகள் கலையமுதாய் தற்போது அதை வழங்கி கௌரவித்து வைப்பார். அதே போன்று இன்னொன்று இருக்கின்றது. நடக்கின்ற ஆண்டை விட வருகின்ற ஆண்டுக்கே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற தீர்மானத்திலே புலம்பெயர் நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய பங்களிப்பு இப்போது தற்போது இங்கே அமர்ந்திருக்கின்ற தில்லியங்குளம் மதன் அவர்கள் பாரியார் சைதம் வந்திருக்கின்றார். அவரை நிச்சயமாக நாங்கள் வரவேற்க வேண்டும். பாடசாலைக்கு பல வளங்களை அவர் இப்போதும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வருகின்ற ஆண்டுக்கான சிறுவர்களுக்கான புத்தக பேக்கினையும் இப்போது இங்கே கையெழுத்திருக்கின்றார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வருகின்ற இத்தனை பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் பங்களிப்பு செய்ய தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே மதன்கண்ணாவுக்குமே இந்த நேரத்தை பாராட்டி தெரிவித்து நேரடியாக பரிசு வழங்க நிகழ்வுக்கு செல்கின்றோம். தொடர்ந்து வைர நோக்கு சம்பந்தமான அந்த நிகழ்வின் போது பரிசளிப்பின் போது மிகுதியை நான் உங்களுக்கு கருத்தினை வழங்கலாம் என காத்து விடைபெறுகின்றேன். இப்போது பரிசு வழங்கல் நிகழ்வுக்காக ஆசிரியரிடம் ஒளிவாங்கி கேள்விக்கிறேன். இங்கே மேலகி மாணவர்களை சொல்லி நாங்கள் இங்கே
கேட்டுக்கொள்கின்றோம். இதை தொடர்ந்து நாம் பரிசில் வழங்க அழைத்து கவலேஸ்வரி ஆசிரியர் அவர்களையும் அன்போடு இங்கே மேடை அழைத்து நிற்கின்றோம். புள்ளிகளை பெற்று 2ஆம் நிலை எழுதிய மாணவன் ஆங்கிலம் கணிதம் 86.5 சங்கீர்த்தி 87.3 சராசரிகளை 87.3 சராசரி புள்ளிகளை பெற்றமைக்காக இங்கே பரிசில் வழங்க அழைத்து நிற்கின்றோம். தாருஷன் கலைப்பிரியன் மகாவித்தியாலயத்தின் 55வது ஆண்டு பரிசளிப்பு விழாவில் அரும்புகள் புத்தக மாணவர்களுடைய ஆக்கம் அதை வெளியிட்டு வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது சென்ற வருடத்திலிருந்து அரும்புகளினால் வெளியிடப்படுகின்ற அரும்பு சட்டைகள் இங்கே நாங்கள் வழங்கி பரிசுகளை வழங்கி வைக்கின்றோம். தயவு செய்து பெற்றோர்கள் இங்கே மாணவர்களோடு பரிசுகளை ஐயாவை இங்கே பரிசில் வழங்கி வைக்கலாம். கணிதம் வரலாறு சசிதா மூன்றாம் பதிலில் பரிகமிப்பது ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முன்னை நாள் ஆசிரிகா சிறமைக்கு முதன்மை உடற்கல்வியும் பாடத்தை அடுத்து நாம் அழைத்து நிற்பது 70.4 கயல் பிரிவை சேர்ந்த டி ராதி 7.52 சராசரி வழங்கி ஆரம்பித்த கல்விசார் இதுவரை 2 லீவுகளையே இது பெற்றுள்ளார். மகேஸ்வரன் ஜதுசிகா போட்டங்களை தெரியும் மன்னம் மது மாணவர்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். வலிய மட்டப்பிரிவு கரப்பந்து முதலாம் கரப்பன் 16 இங்கே பரிசுகளை முதலாம் இடம் துர்கா. இந்த பாடசாலை மென்மேலும் வளர தங்களுடைய ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கும் பழைய மாணவர்களுடைய பரிசளிப்பு நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஆகியோரின் அன்பளிப்பின் ஊடாக இங்கே சாதனைகளை புரிந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய உயர்கல்விகள் மென்மேலும் தொடர இங்கே பரிசுகள் வழங்கி வைக்க இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடசாலையினுடைய பொன்விழாவினை தொடர்ந்து வைரநோக்கு விழாவை நோக்கிய கல்வி நடவடிக்கைகளுக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்பதனை நாங்கள் இங்கே மறக்க முடியாது. அந்த வகையிலே இங்கே நாங்கள் தரம் 5 புலமை பயிற்சி வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி எழுதிய வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி பெற்ற மாணவி அவர்களை அழைக்க இருக்கின்றோம். செல்வி பி சவிந்தியா அவர்களுக்கான பரிசினை வழங்க நாங்கள் இங்கே எமது முதன்மை விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கும் எமது வலயக்கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் அக்கராயன் ஆரம்ப வித்தியாலய அதிபர்
திரு கந்தசாமி நாகசுரீஸ்வரன் ஆசிரியர் அவர்களே, அதிபர் அவர்களையும், திருமதி ஜெயலட்சுமி சந்திரசேகரன், ஜெயபுரம் மகா வித்தியாலய பிரதி அதிபர் ஆகிய மூவர்களையும் இங்கே அழைத்திருக்கின்றோம். பழைய மாணவர்கள் மாணவிகள் தயவு செய்து மறைத்து வாருங்கள். உங்களுடைய இந்த முயற்சியால் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெற நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களை அவர்களுக்கு நன்றாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வகையிலே வருகின்ற பழைய மாணவர்கள் மாணவிகள் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். பழைய மாணவர் மாணவிகளாக இருக்கின்ற ஆசிரியர்கள் கூட நீங்க பழைய மாணவர்களே, ஆகவே நீங்களும் அரங்கிற்கு வாருங்கள். இங்கே 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலையை இங்கே பழைய மாணவர்கள் வழங்கி வைக்கின்றனர். கொலசீட்டில் பெருமைகளை பெற்ற முதல் மாணவிக்கு இந்த 10,000 ரூபாய் அன்பளிப்பு செய்யும். எங்கே எங்களுடைய கரகோசங்கள், எங்களுடைய பிள்ளைகள் இங்கே முன்னாடி போட்டியில் கரகோசங்கள் நன்றிகள். மாணவர்களை அழைக்கும் போது மாணவர்களுடைய பெற்றோர்கள் பரிசளிப்பினை வழங்கி வைக்கும் பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் இங்கே பிரதம விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இங்கே நிற்க, பரிசுகளை பெறும் மாணவர்கள் மட்டும் இங்கிருந்து விலகவும். செல்லன் கஜான இந்த மாணவர்களுடைய பணத்தினை வழங்குபவர் எங்களுடைய பொன்விழாவின் பின்பு தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் எடுப்பதற்காகவும் மற்ற நேரிய செலவுகளுக்காகவும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜெயக்குமாருடைய மகள் தந்தை எவ்வாறு செயற்படுகின்றாரோ அதற்கு இணையாக தன்னுடைய உழைப்பிலே இந்த சிறிய பங்களிப்பினை செய்திருக்கின்றார். 25,000 ரூபாய் பணத்தினை அவருடைய ஜெயக்குமாருடைய மகள் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பழைய மாணவர்கள் ஊடாக வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இங்கே உங்களுடைய கரகோசங்களும் நம்ம அந்த பாராட்டுகள் நன்றிகள். அடுத்து நாங்கள் குறிப்பது 2023-2024 உயர்தர வர்த்தக பிரிவிலே காப்போச உயர்தர பரீட்சையிலே தோற்றி பல்கலைக்கழகம் தெரிவாக்கிய மாணவி செல்வி பி கௌசிகா 2AB புள்ளிகளை பெற்றமைக்காக இங்கே நாங்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். பெற்றோருடன் வருகை தரவும். 3A 9A எடுப்பவர்களுக்கு பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு 1,00,000 ரூபாய் பணத்தினை வழங்குகின்றனர். இந்த முறை எங்களுடைய 2A B எடுத்ததற்காக 40,000 ரூபாய் எங்களுடைய ஜெயக்குமார் மற்றும் இந்திரகுமார் எங்களுடைய முன்னாள் அதிபர் சாம்பசிவம் அவர்களுடைய நினைவாக கௌரவிப்புக்காக இதை கௌரவித்திருக்கின்றார். அந்த வகையிலே 40,000 ரூபாய் நாங்கள் வழங்குவதில் மகிழ்வடைந்து நிற்கின்றோம். இந்த பரிசினையும் சதீஷ்குமார் பிதுசன் கனடாவில் இருந்து நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இவருடைய உயர்கல்வி படிப்பிற்காக இதை மதிப்பளிப்பதில் நாங்கள் மகிழ்வடைந்து நிற்கிறோம். அந்த வகையிலே இவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து அன்பளிப்பினை வழங்கிய நன்றிகளை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பாடசாலை பலமே பழைய மாணவர்களுடைய பலம் என்பதை நாங்கள் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே கனகாபுரத்திலே இவ்வாறான நிகழ்வு இந்த பாடசாலையிலே இடம்பெறுவதாக இருந்தால் அது எங்களுடைய கனவுரம் பாடசாலைக்கு பெருமையை அளித்து தருகின்ற வகையிலே எங்களுடைய பழைய மாணவர்களுடைய இந்த பரிசு நிகழ்வு தான். அடுத்து நாங்கள் இங்கே அழைத்திருப்பது தரம் 11 காப்போது சாதாரண தர பரீட்சையை 2024ஆம் ஆண்டு தோற்றி
2022ஆம் ஆண்டு தோற்றி இங்கே உயர் புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்காக சுமதி 880 பெற்றமைக்காக இங்கே பரிசீலிப்பதற்காக அழைத்திருக்கின்றோம். இவருடைய பெற்றோரும் ஒரு பழைய மாணவன் இங்கே மேடையில் இருக்கின்றார். அவரை மகளோடு இணைந்து கொள்ளுமாறு அன்புரிமையுடன் படி நிற்கின்றேன். நிச்சயமாக இதையும் கனடாவை சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் இந்திரகுமார் அவர்கள் தான் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய இந்த செயற்பாடானது 50,000 ரூபாய் பெறுமதியான பரிசு தொகை காசு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய அன்பளிப்போடு தொடர்ந்து அடுத்த நிகழ்வு பவிஷா 7A 2B சீட்டுகளை பெற்றமைக்காக இங்கே அழைத்திருக்கின்றோம். 22ஆம் ஆண்டு காப்போது சாதாரணத்தில் தோற்றி இங்கே பரிசுகளுக்காக அழைத்த மாணவர்கள் தயவு செய்து தயாராக நிற்கவும். இவருக்கான பணப்பரிசு இங்கே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. 30,000 ரூபாய் பணப்பரிசு. உங்களுடைய ஆசிரியரும் பழைய மாணவியை இதை வழங்கி கௌரவிக்கின்றார். உங்களுடைய அந்த திறமை சித்தியை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வேளையிலே உங்கள் முன்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 9A கூட எடுப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய், மற்றது 75, 50 என்று நாங்கள் வரையறுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே பெற்றவர்களுடைய பண வாசிப்பு தான் இதை தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்கின்றோம். சார் கைலரசி 4A 4B C சீட்டுகளை பெற்றமைக்காக இங்கே நாங்கள் பரிசுக்காக அழைத்திருக்கின்றோம். இவருக்கான பண பெறுமதி ரூபாய் 20,000. பழைய மாணவர்கள் யாராவது ஒருவர் இதை வழங்கி வைக்கலாம். உங்களுடைய பலமே எங்களுடைய பாடசாலை உயர்வு. எங்களுடைய கரவாசங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஏதாவது பாடுபவர்களை நிச்சயமாக கொடுக்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே பெறுவதற்காக அழைத்து நிற்பது கே அறிவழகன் 3A 2B 2C 2S போன்ற செய்திகளை பெற்றமைக்காக இங்கே நாங்கள் பரிசுகளை வழங்க அழைத்திருக்கிறோம். உங்களுடைய பழைய மாணவர் செல்வராஜா அதோடு அவர் இங்கே ஆசிரியராக இருந்தார். அவர் வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் நிற்கின்றோம். இவரை தொடர்ந்து நாங்கள் இங்கே அழைத்து நிற்பது மா இசைப்பிரியன் 3A B 3C 2S ஆகிய செய்திகளை பெற்றமைக்காக இங்கே பரிசுகளை பெற அழைத்து நிற்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் 1, 2, 3 என்ற 3 பேரை மட்டும் நாங்கள் தெரிவு செய்திருந்தார்கள். இந்த முறை கூடுதலாக சிறந்த சித்தியடைந்த சகலருக்கும் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஜெயக்குமார் எங்களுடைய இந்திரகுமார் அவர்களுக்கும் நன்றிகள். உங்களுடைய ஊக்குவிப்புக்காகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். நீங்கள் அடுத்த முறை எங்களுடைய பாடசாலைக்கு பல 9Aக்களை எடுத்து பாடசாலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். பழைய மாணவியை வழங்கி கௌரவிக்கின்ற நன்றிகள். அடுத்து நாங்கள் இங்கே அழைத்து நிற்பது சே நிதுசன் 2A 2B 3C 2S ஆகிய செய்திகளை பெற்றமைக்காக இங்கே பரிசுகளை பெற அழைத்து நிற்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே அழைத்து நிற்பது யோ தரணிகன் A 3B 4C S ஆகிய புள்ளிகளை பெற்றமைக்காக இங்கே பரிசுகளை பெற அழைத்து நிற்கின்றோம். பழைய மாணவன் குமணன் ஆசிரியர் அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு எங்களுடைய பழைய மாணவர்களே இங்கே பல ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சகலத்திலே அவர்கள் பங்கெடுக்கலாம். உங்களுடைய கல்வி நிதானத்திலும் சரி, விளையாட்டுகளிலும் சரி, பழைய மாணவர்களுடைய செயல்பாடுகளிலும் சரி, இங்கே பலர் ஆசிரியராக இருப்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விடயமாகும். அந்த வகையிலே நீங்களும் அந்த இடத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே பாடுபடுகிறோம்.
5B 5B 3S ஆகிய புள்ளிகளை பெற்றமைக்காக இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். பழைய மாணவர் சங்க செயலாளர் ரதி அவர் இங்கே கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியரும் கூட அவரை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றேன். இவர்களோடு இங்கே ஊக்க பரிசுகளை பெறும் மாணவர்களாக சமரூபன் ஏ நிரூபன் ஆகியவர்களை தனித்தனியாக மனித கலைக்கின்றோம். இதற்கான பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு பழைய மாணவி கோமகள் அவர்களை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றேன். நன்றி. இங்கே சிறப்பு பரிசினை பெற நாங்கள் அழைத்திருப்பது தரம் 11/2023 காப்போத சாதாரண பரீட்சையில் 9 ஏசிகளை பெற்ற மாணவிக்காக இங்கே பரிசுகளை வழங்கி வைக்க நமது தெற்கு வலய கல்வி திட்டமிடல் பணிப்பாளர் திட்டமிடல் பிரதிகல்வி பணிப்பாளர் திருமதி தர்மிகா மோகன்ராஜ் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். பரிசுகளை பெற அழைக்கும் மாணவி பர்மினா பெற்றோருடன் வருகிறார்கள். 50வது ஆண்டு பெருவிழாவின் பின்பு நாங்கள் கல்விக்காக தற்போது அயராது பாடுபட்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே 9 வெற்றிவர் ஒன்றத்தை பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே குடும்பம் சார்ந்தவர்கள் அண்ணாந்த நன்றிகள். எங்களுடைய இலக்கினை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். 9 பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவிக்கு அண்ணாந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இதற்கான 1 லட்சம் ரூபாய் பணத்தினை விஜயகுமார் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மனமான நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கான நன்மைகளை எத்தனை பேர் எடுத்தாலும் நாங்கள் அத்தனை 1 லட்சம் ரூபாய் வீதம் அத்தனை வழங்குவோம் என இந்த மேடையிலே ஆயத்தமாக நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம். அந்த வகையிலே பழைய மாணவர்கள் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அடுத்து நாங்கள் இங்கே 2023ஆம் ஆண்டு காப்போது சாதாரண பரீட்சையில் சிறப்பு தேர்ச்சிகளை பெற்ற மாணவர்களுக்காக இங்கே அழைத்திருக்கின்றோம். நீ ரிமிசியா 8AS பெற்றமைக்காக இங்கே நாங்கள் பரிசுக்காக அழைத்திருக்கின்றோம். இவருக்கான பரிசினை வழங்கி கொடுக்குமாறு எங்களுடைய பாடசாலை முதல்வர் அவர்களை அன்புரிமையுடன் நடத்தியிருக்கின்றோம். பெற்றோருடன் வருகிறார்கள். இதனோடு இணைந்து கொள்ளுமாறு முந்தைய நாள் முதல்வர் ரவீந்திரன் முதல்வர் அவர்களை அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றோம். இதனோடு வந்து வழங்கி கௌரவிக்குமாறு அடுத்து இங்கே நாங்கள் அழைத்திருப்பது பாடசாலையில் அறிவிக்க வேண்டும். அடுத்து நாங்கள் இங்கே பரிசீலனை பெற அழைத்திருப்பது பி அபிஷன் 2A 3B 3C S புள்ளிகளை பெற்றமைக்காக இங்கே நாங்கள் மேடை அழைத்திருக்கின்றோம். இதற்கான பரிசனை வழங்கி கொண்டிருக்குமாறு எங்களுடைய செல்லாக்கா பழைய மாணவர்களை அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றோம். செல்லாக்கா அவர்கள் வருகிறார்கள். இவருடைய மகன் இங்கே பல நிகழ்வுகளை கவியரங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறு உங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்க்கின்றவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வுகளில் பங்கு கொள்வது எங்களுடைய பாடசாலையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. எனவே அவர்களுக்கு மனமான நன்றிகள். அடுத்து நாங்கள் இங்கே பரிசீலனை பெற அழைப்பது யூகமேஷன் A யூகமேஷன் 2A 2B 3C 2S பெற்றமைக்காக இங்கே பரிசீலனை பெற அழைத்திருக்கின்றோம்.
பழைய மாணவி மாலினி அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு உங்களுடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே அழைத்திருப்பது பரிசுகளை பெறுவதற்காக J10 ARBCS சித்திகளை பெற்றமைக்காக இங்கே மேடை அழைத்திருக்கின்றோம். இதற்கான பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு எங்களுடைய பாடசாலை முதல்வர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் அரசாணை பரிசனை வழங்குவோம். உங்களுடைய அயராத கரகோஷத்தை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய சித்திகள் உங்களுடைய கரகோஷங்களை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பரிசனை வழங்கிய பாடசாலை முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகள். பி சசிகரன் A4B3CS பெற்றமைக்காக இங்கே பரிசுகளை வழங்க மேடை கலைக்கின்றோம். இதற்கான பரிசனை வழங்க கௌரவிக்குமாறு நாகல் சுனிஸ்டன்ஸ் குமுதா ஆசிரியர் அவர்களை வழங்கி முதல்வர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே அழைத்திருப்பது பி கவியரசன் A5C3S பெற்றமைக்காக இங்கே பரிசுகளை வழங்க மேடை கலைக்கின்றோம். இதற்கான பரிசனை வழங்கி கௌரவிக்குமாறு ஓவிய நிலை ஆசிரியர் கோசலா ஆசிரியர் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றேன். அடுத்து இங்கே பரிசுகளை பெற தயாராகுமாறு பி கனிமொழி அவர்களை வேண்டியிருக்கின்றோம். இவருடைய மாணவனுடைய தாயாருடைய பழைய மாணவி அவர்களை அழைக்கின்ற போது வெக்கத்தில் வர வேண்டிய போல் இருந்தது. சகலரும் பழைய மாணவர்களாக இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். நீங்கள் இல்லை ஆமா பழைய மாணவி நீங்கள் இல்லைங்கள் உங்களை அழைத்திருந்தோம், உங்கள் வரவில்லை. அப்படி யாரும் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். இது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நிகழ்வு. அடுத்து நாங்கள் இங்கே பரிசனை பெற அழைப்பது பி கனிமொழி ABIC2S சித்திகளை பெற்றமைக்காக இங்கே பரிசனை பெற அழைத்து நிற்கின்றோம். இவர்களான பரிசனை வழங்கி கௌரவிக்குமாறு முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க செயலாளர் திருவரசு அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திருவரசு அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் அழைத்திருக்கின்றேன். அடுத்து இங்கே 2022 காப்போது சாதாரண பெறும் பரீட்சை தோற்றி ஊக்க பரிசனை பெறும் மாணவர்கள் குயிலரசி, டினுஷா, ஷேக் ஹபிபிரியன், பி பவினா ஆகியோர்களை இங்கே தனித்தனியாக பரிசுகளை பெறும்படி அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக பல ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் இரு ஆசிரியர்களும் சகோதரி போல் தெரிந்தவர்கள் இன்றும் அதே போல் காட்சியளிக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி. எங்களுடைய கரகோஷங்கள் வாழ்த்துக்கள். இங்கே இருவரி நேரமும் பரிசுகளை எங்களுடைய பழைய மாணவர்களுடைய வைர நோக்கு பரிசுகள் வழங்க நிகழ்வை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இங்கே கனவுல மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வைர நோக்கு. நாங்கள் பொருளா நிகழ்வு அன்றே இந்த அமைப்பை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் பல பௌதிக வளங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டாக எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பாடசாலைக்கு என்னென்ன தேவை என்ற வகையிலே நாங்கள் அதனை நிறைவேற்றி கொடுத்தது பின்பாக வைர நோக்கு அடுத்த வைர நோக்காக
அடுத்த 10 வருடத்துக்கு நாங்கள் கல்வியை முழுமூச்சாக கல்வியை மட்டும்தான் பழைய மாணவர்கள் சிந்தித்து இந்த பாடசாலையை முன்னேற்ற வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் இந்த வைரநூலை உருவாக்கியிருந்தார்கள். அதன் ஊடாகத்தான் பழைய மாணவர்கள் இந்த அமைப்பினூடாக உங்களுக்கான உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இன்று மட்டும் இந்த பரிசு வளங்களுக்காக ஜெயக்குமார் விஜயகுமார் அவர்கள் வழங்கிய 5,04,000 ரூபாய் இதுவரைக்கும் நாங்கள் இந்த மேடையிலே வைத்து வழங்கியிருக்கின்றோம் என்றால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து அவர்கள் சிந்துகின்ற நித்திரை முடித்து வியர்வை உங்களுக்காக சிந்துகின்ற வியர்வையே இந்த பணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கல்வி மட்டத்திலே உங்களுடைய பாடசாலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மணிநாயகம் ஆசிரியர் கூறியது போல கரவர பழைய மாணவர்கள் இப்போது கூறினார். பழைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்விக்காக இவ்வாறு பாடுபடுகின்றீர்களா? நான் சொன்ன பொன்விழாவில் இருந்து நைனை எடுப்பவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி நாங்கள் 1,00,000 ரூபாய் வீதம் வழங்கியை கௌரவிப்போம் என்று நான் கூறியிருந்தேன். அந்த வகையிலே இந்த நைனை பெற்றவர்கள் ஊடாக மற்றவர்களும் நைனையை பெறுவதற்காக நாங்கள் 1,00,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரையறுத்து இன்றைய இந்த மேடையிலே 5,04,000 ரூபாய் பணமாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அங்கே பழைய மாணவர்களாகி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அயல் நாடுகளிலும் சரி எங்களுடைய நாடுகளிலும் சரி நாங்கள் சிந்திக்கின்ற வியர்வை ஊடாக பெறப்படுகின்ற நிதியே உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய பாடசாலை கல்வி மட்டத்திலே உயர்வடைய வேண்டும் என்பதற்காக சாம்பசிகம் அதிபராக இருந்தவருடைய கௌரவிக்காக இங்கே பணம் வழங்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட அதிபர்களை கூட நாங்கள் கௌரவிக்கின்றோம். அவர்களுடைய நினைவு கௌரவிப்பாக மதிப்பளிப்பதன் ஊடாக நாங்கள் அவர்களை வெளிக்கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இந்த பொன்விழாவை தொடர்ந்து பெரிய ஒரு இப்போ இங்கே ஆசிரியர் கூறியிருந்தார். என்னுடைய அறிவித்தல் கொடுத்திருந்த ஆசிரியர் என்று சொன்னால் மண்டபம் சரியாக சிறியதாக இருக்கின்றது என்று சொல்லி வானல் கலையரங்கம் என்பது இப்போது நிச்சயமாக கட்டுவதாக இருந்தால் 1 கோடியாக இருக்கும் அந்த கலையரங்கம். பொன்விழா நேரம் எங்களுடைய அக்கு தேவகுமார் அவர்கள் அர்ப்பணிப்பாக எங்களுக்கு இந்த அரங்கத்தை காட்டி தந்திருக்கின்றார். அதிலே நாங்கள் சில மழை பெய்கின்ற கடினமாக இருக்கும் என்று காரணத்தினால்தான் நாங்கள் எதிர்ப்பு வைத்திருக்கிறோம். இல்லையாக இருந்தால் நாங்கள் அதுக்கு கொட்டகைகள் போட்டு அதுக்கு தான் செய்திருப்போம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சிரமங்கள் ஏற்படாது. நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பொன்விழாக எங்களுடைய ஆண்டு விழாக்களை அதற்குள்ளே வைப்பதற்கு நாங்கள் பழைய மாணவர்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற விஷயத்தை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் தான் தெரிந்த நானும் குவதையக்கவும் மயூரனும் ஒரு 2 மணித்தியாலங்கள் செலவழித்து நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பாக புரியவர்களிடம் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு 2 மணித்தியாலத்தில் 1,34,000 ரூபாய் காசு எங்களுடைய பழைய மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக 2 மணித்தியாலங்கள் தான் நாங்கள் செலவழித்திருந்தோம். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் கொடுப்பதற்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் பெருபத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மேடையிலே அந்த நிகழ்வை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே சிறியம்பலம் மதன்கண்ணாவுடைய சகோதரன் 40,000 ரூபாய் எங்களுக்கு உடனடியாக வழங்கியிருந்தார். அதே போல் ஜெயக்குமார் இப்போது எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சென்று விட்டார். ஜேபி ஒரு தொழில் அதிபராக இருக்கிறார். அவர் 20,000 ரூபாய் இதுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். 2 மணித்தியாலத்துக்கு கிடைத்ததால் இவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். லக்கி அவர் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தால் நாங்கள் சென்ற போது உடனடியாக ஒரு 15,000 ரூபாயுடைய கணவர் மற்றும் அவரும் வழங்கியிருந்தார். எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய நிகழ்வுக்காக கலந்து கொண்டது நிச்சயமாக எங்களுக்கு மதிப்பளிக்கின்றது. உங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் இருந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து 2 மதங்கண்ணா மற்ற மதங்கண்ணா இதுக்காகத்தான் வந்தவர். மதங்கண்ணா லக்கி அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை கூறுகின்றேன். அதே போன்று கடம்பசோனி 10,000 ரூபாய், பார்த்திபன் ஆட்சி 10,000 ரூபாய், கலையமுதா 5,000 ரூபாய், ஆதவன் 5,000 ரூபாய், சைந்தன் 5,000 ரூபாய், உகமதனி 5,000 ரூபாய், மயூரன் 5,000 ரூபாய், தவயோகினி 2,000 ரூபாய், மகேந்திரன் 2,000 ரூபாய். என்னென்று சொன்னால் நான் எதற்காக வாழ்த்தினால் 2 மணித்தியாக செலவழித்தால் நாங்கள் 1,30,000 வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் அங்கே வெளிநாடுகளில் விஜயகுமார் மற்ற ஜெயக்குமார் ஆக்கள் 5,04,000 ரூபாய் இந்த நிகழ்வுக்கு மட்டும்தான். அதிகாரிடம் கேட்டால் தெரியும். அவர்கள் மாலை நேர வகுப்புகளுக்கும் ஜெயக்குமார் விஜயகுமார் ஆக்கள் உதவி செய்கின்றார்கள்.
இந்திரகுமார் நினைக்கவும் இந்திரகுமார். அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் எவ்வாறு இந்த பாடசாலைக்கு தங்களுடைய வியர்வை சிந்தி அனுப்புகின்றார்கள் பணத்தை என்பது. ஆகவே இந்த பைரநோக்கு நிச்சயமாக 60 ஆண்டு வரைக்கும் நாங்கள் கல்வியே 50 பேர் நைனை எடுத்தா கூட 30 பேர் நைனை எடுத்தா கூட 1 லட்சம் ரூபாய் வீதம் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த பழைய மாணவர்கள் சார்பே நான் இந்த முறையிலிருந்து ஆணித்தரமாக முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக அந்த நைனையை எடுத்து தர வேண்டும். இனிவரும் காலங்களில் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். கொலசிப்பில் உயர்ந்த புள்ளிகளை பெறுபவர்களுக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றோம். காலம் பதில் சொல்லும் என்பதை இவ்வேளையிலே உங்களுக்கு கூறி வைத்து கலந்து கொண்ட அதோடு 3A எடுப்பவர்களுக்கும் நாங்கள் 1 லட்சம் ரூபாய் வழங்குகிறாங்க. எந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இல்லை, இந்த அகில இலங்கையிலே கூட அவ்வாறான செயற்பாடு தொடர்ந்து நடைபெறுவதில்லை. எங்களுடைய கனவுற பாடசாலை மட்டும் என்பதை நான் இங்கே கூறி வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய பழைய மாணவர்கள், புலம்பெயர்ந்த பழைய மாணவர்கள், இங்கு இருக்கிற மாணவர்களுக்கு தலை சாய்த்து வழங்குகின்றோம். உங்களுடைய வியர்வையை நான் இங்கு இருந்து பெருமையாக கலைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மதங்கண்ணாவை பொறுத்தவரை எங்களுடைய பாடசாலையை சுத்தம் செய்வதற்கு மாதாந்த உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் தற்போது ஏனைய செலவுகளுக்காக இந்த பழைய மாணவர்கள் ஆகியவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கு பங்கு கொண்ட மதக்கண்ணா குடும்பம், லக்கி குடும்பம் மற்றும் இங்கு வருகை தராத அனைவரும், வருகை தந்த பழைய மாணவர்கள், எங்களுடைய நாட்டில் இருந்த பழைய மாணவர்கள், ஒத்தாசை வழங்குகின்ற அனைவருக்கும் என்னென்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் உயர்வுக்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறார்கள். ஆர்ட்ஸ் குமஸ் இங்கே இருக்கே இல்லை, இங்கேயே 3A எடுத்து போட்டு 5T ஆர்ட்ஸ் காமர்ஸ் படிக்கலாம் என்ற இருக்கே இல்லை. நீங்கள் வேற பாடசாலைக்கு சென்றால் நிச்சயமாக நாங்கள் அந்த உதவித்தொகையை விலக்கிக் கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சயின்ஸ் மேத்ஸ் இங்கே இல்லாத போனவர்கள் பரவாயில்லை. ஆனால் இங்கே ஆர்ட்ஸ் காமர்ஸ் இருக்கே இல்லை, நீங்கள் வேற பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் பாடசாலைக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே நாங்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் அந்த மரியாதையை போட்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய விளையாட்டு செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, எவ்விதத்திலும் பழைய மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. உங்களுக்கான உதவி கரங்களை என்றும் நீட்டுவோம். நாங்கள் என்ற வகையிலே பழைய மாணவர்கள் சார்பிலே இதை தெரிய வைத்து வாய்ப்பளித்தமைக்கு இங்கே வருகின்ற பழைய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஏனைய நிகழ்வுக்காக ஆசிரியரிடம் ஒலிவாங்கி எழுத்தினேன். பழைய மாணவர்கள் தயவு செய்து படம் எடுப்பதற்காக பொறுத்திருங்கள். தொடர்ந்தும் ஏனைய நிகழ்வுக்காக ஆசிரியரிடம் ஒலிவாங்கி கையெழுத்தினேன். மதங்கண்ணா அவர்களை அன்புடன் மீண்டும் கலக்கின்றோம். எங்கள் பாடசாலையின் கல்வியாசிரியர் மற்றும் ஆசிரியர் குடும்பங்களுக்கும் என்னுடைய அன்பு பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனநிறைந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு சுருக்கமாக சில விடயங்களை சொல்லி செல்லலாம் என்று விரும்புகின்றேன். இந்த பாடசாலையில் நான் ஆண்டு ஒன்றிலிருந்து கல்வி பெற்று பல நல்ல பழக்கங்களை கற்று இன்று வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த பாடசாலை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பல வரலாறுகள் இன்று வரைக்கும் கண்கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆசிரியர்களை உருவாக்கி இந்த பாடசாலையில் பல வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், பல நாட்டு பட்டாளர்கள், பல தொழிலதிபர்களை உருவாக்கி இந்த பாடசாலை புரிந்துணர்வு கொள்கைகள், மரியாதை, பண்பு என்பது அளவு கடந்து இருந்தது என்பதை தாண்டி சொல்வதற்கு வேறு ஏதும் வசனம் என்னிடத்தில் இல்லை. அவ்வாறாக நீங்களும் உங்கள் ஆசான்களுக்கு கொடுத்த மரியாதையை சமபங்கு உங்கள் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த பாடசாலைக்கு அனுப்புகிறார்களோ அந்த நோக்கத்தில் ஒருபொழுதும் உங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ ஒரு குறைபாடை உருவாக்கிவிட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் நீங்கள் எல்லோரும் கற்று உங்கள் மனதில் என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதுவாகவே வர வேண்டும் என்று சொன்னால் நன்கு மிகப்பெரிய கனவு காணுங்கள். கனவை உங்களால் முடிந்த அளவுக்கு மிக மிக பெரிதாக காணுங்கள். காணும் கனவில் சிறிதளவு எதுவும் நிஜமாக்குவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் சிறந்த பிரஜையாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, நான் எப்பொழுதும் சில பாடல் வரிகளை வாழ்க்கையின் தத்துவத்தமாக கொண்டுள்ளவன். அந்த வகையில் ஒரு பாடல் சில வரியை சொல்லுகிறேன். அதாவது, நெல்லில் மணி போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா,
வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். இவ்வாறாக உங்களை நான் என் மனநிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த வரலாற்றில் இந்த பாடசாலையில் கட்டது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு எங்கு போக வேண்டும் என்றாலும் இந்த பாடசாலை நிர்வாகத்தினூடாக என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் முடிந்தாலும் உங்கள் எல்லோருக்கும் நான் தோளுக்கு தோழமையாக இருப்பேன் என்று அன்புடன் கோரிக்கொண்டு சுருக்கமாக விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு பழையமானவர், உங்கள் அன்பு உறவு திரு பெரியம்பல மதங்கண்ணா. நன்றி. பார்வையாளர்கள் மற்றும் நமது பழைய மாணவர்களின் வேண்டுதலுக்கு அமைய இங்கே மதங்கண்ணா அவர்களை பாடல்கள் வழங்க மேடை கலைக்கின்றனர். சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம் என்ற பாடசாலையில் 55வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் புலம்பெயர் தேசத்திலேருந்து வந்திருக்க ஒரு பழைய மாணவன் ஒரு திட்டத்தை நாங்கள் சில கேள்விகள் கேட்ப வேண்டியிருக்கிறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் இந்த ஸ்கூலில் பார்த்துருக்கிறேன். அதோட நிறைய கேள்விகள் இருக்கு எங்கள்கிட்ட. ஸோ அவரோட கலந்துரையாடுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனையாம் ஆண்டுலேருந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க? நான் ஆண்டு ஒன்றிலிருந்து இந்த பாடசாலை படித்து 90ஆம் ஆண்டு ஓஎல் இந்த பாடத்தெல்லாம் படித்து ஓஎல் டெஸ்ட் எடுத்தாங்க. அது வரைக்கும் இந்த பாடசாலை அனுபவங்கள் நிறையவே இருக்கிறது. ஏதாசரி ஞாபகமாக இருக்கிற மாதிரி மறக்க முடியாத ஒரு நினைவுன்னு சொன்னால் இந்த பாடசாலையில் ஏதாசரி ஒரு தருணம் மறக்க முடியாத சொன்னால் அந்த பாடசாலை நிறையவே இருக்குது. உண்மைக்குமே இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய எனக்கு மறக்க முடியாது. அன்பு, பாசம், அரவணைப்பு, ஒற்றுமை, இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் அப்போ தாராளமாக எங்களுக்கு இருந்துச்சு. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வந்து நல்ல பண்பு, நல்ல மரியாதை, இந்த விஷயங்கள் எல்லாமே மறக்க முடியாது. இன்றைக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்ல மனிதராக இன்றைக்கு இந்த பூமியில் நான் வாழ்றது காரணத்துக்கு அடிப்படை அத்திவாரம் இந்த பாடசாலை கட்டாயம் சொல்லுவேன். ஓகே, உங்களோட காலத்தில் நீங்கள் இருந்த அந்த அன்பு ஒற்றுமையை சொல்கிறீங்க. இந்திய நாளில் இப்போ எவ்வளவோ நாள் கடந்து காலங்கள் கடந்து திரும்ப இந்த பாடசாலைக்கு வந்திருக்கிறீங்க. மாணவனாக இல்லை, பழைய மாணவர் என்ற சார்பில் வந்திருக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க இன்றைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில உங்களோட காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னம் இருந்த அரவணைப்பு அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கல என்னை பொறுத்தவரைக்கும் இருக்குமென்று சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு குறைவுதான். காரணம் இப்போ வந்து புதிய சட்டங்கள் இருக்குது. வந்து இப்போ ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளை வந்து கண்டிக்கக்கூடாது, கம்பால் அடிக்கக்கூடாது பிரச்சனை இருக்கார் இன்றைக்கி. அடுத்து இப்போ வந்து எல்லோரும் ஒரு சடுகதியான வாழ்க்கையில் அம்மா அப்பாக்கள் ஓடி இருக்கிற காலத்தில் பிள்ளைகளை சரியாக கவனிக்க நல்ல விஷயம் தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் எங்களோட பாடசாலைக்கு என்று சொல்ல பண்போ தெரியும், இந்த இடத்துக்குரிய பண்போ தெரியல. சில பல பாடசாலைக்கு நான் சென்றிருக்கேன். வந்து இன்றைக்கு அது ஒரு ஒப்படைக்கில் வந்து எங்களோட பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு மாணவர்களிலான ஒரு புரிந்துணர்வு, அந்த நல்ல உறவு வந்து இங்கே பேணப்பட்டு பாதுகாக்கப்படுது என்ற விஷயத்தை நான் காணக்கூடிய மாதிரி இருக்கின்ற வரைக்கும் அது பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுத்துச்சு. இன்றைக்கு இன்றைக்கு நடந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிகழ்வில் குறை என்று சொல்கிறதுக்கு உண்மைக்குமே ஒன்றுமே இல்லை. நல்லா ஒழுங்கு பண்ணி நல்ல நேர்த்தியாக குறிக்கப்பட்ட நேரத்துக்கு 9 மணிக்கு சொன்ன மாதிரி 9 மணிக்கு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து நாங்கள் விளக்கேற்றி பல பழைய மாணவர்கள் வந்து பங்கெடுத்தவ. பழைய மாநில பங்களிப்புகள் வந்து அளப்பரிய பங்களிப்பு கிடைச்சி வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா காசுக்கு மேலாக நிதி சேர்க்கப்பட்டு நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டு பாடசாலையில் வந்து வெற்றி கிட்டிய பிள்ளைகள், கல்வியில் வந்து உயர் புள்ளிகளை பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பெறுவர்களையும் பரிசு தொகைகளையும் கொடுத்ததை பார்க்கல மிக சந்தோஷமாக இருந்தது. இதில் ஒரு விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த பாடசாலையில் 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் இங்கே இருக்குது. அது ஒரு பெரிய புள்ளி அடிப்படையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு மாணவர் எண்ணிக்கை இங்கே குறைஞ்ச பாடசாலையாக இருக்குது. அப்போ நாங்கள் எண்ணிக்கையை கூட்டினாலும் ஆசிரியர் தாராளமாக எங்களுக்கு இருக்கின்ற விஷயத்தை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு எனக்கு. ஆனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல நினைக்கிறேன், நான் அறிந்த வரையில் நிறைய இடங்களில் உரிமையாளர்களாக பெரிய பெரிய துறையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த கனகபுரம் பாடசாலையில் படித்த பழைய மாணவர்கள்ன்றதான் பேர் சொல்ல இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது உண்மை. இங்கே வந்து இலங்கையில் மட்டுமில்லை, உலகத்தில் நிறைய நாடுகளில் பார்க்கல பல புத்திசாலிகள், பல வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், மற்றது இப்போ வியாபாரத்துறையில் வந்து முன்னோடிய தொழிலதிபர்கள் சொல்லி கனப்பேர் எங்கே பார்த்தாலும் இங்கே உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கணும். வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிக்க பல குடும்பங்களை உருவாக்கிய புண்ணியம் இந்த பாடசாலைக்கு இருக்கிற விஷயம் பெருமை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன நினைவு சொல்லலாமே இந்த பாடசாலை இல்லாட்டி நீங்கள் இந்த 50வது பொன் விழா வந்து பாரிய தூரமாக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி நீங்கள் 55வது பொன் விழா ஆண்டு நிறைவு விழா கொண்டாடுறீங்க. இதில் வந்து நீங்கள் யாராச்சும் உங்களோட படிப்பிச்ச ஆசிரியர், உங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர் இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் இந்த தருணத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது? நிச்சயமாக இன்றைக்கி வந்து நாங்கள் படித்த காலத்தில் இங்கே புவனா டீச்சர், பராசக்தி டீச்சரோட 2 டீச்சர் வந்து எங்களுக்கு படித்த காலத்துக்கு இருந்தவர். அப்போ எங்களுக்கும் அவைகளையும் வந்து ஆசிரியர்ன்றதை தாண்டி ஒரு குடும்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அம்மா, அக்கா, தங்கச்சி அவ்வளோ உறவோடு நாங்கள் வாழ்ந்தாங்க படித்து நாங்கள் இங்கே. அதே அதில் கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வந்து எப்படிதான் இருக்கிற எப்படி போகிற பழைய கதையெல்லாம் கழிச்சு ஸ்போர்ட்ஸ் மீட் கதைகள் கதைச்சு நாங்கள் இந்த மார்ச் பாஸ் செய்த விஷயங்கள், இந்த கிணறு வெட்டைகள், சேரல் கதையெல்லாம் டீச்சர் கதைகளை வந்து பழசுகள் அப்படியே கொண்டு வந்து நேர பழைய காலத்தில் போய் இருக்க பார்த்துட்டு வர்ற மாதிரியே நல்ல ஒரு உணர்வு கிடைச்சிது எனக்கு. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இனி வரும் காலங்களில் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி ஏதாவது ஒரு அப்டேட் இல்லை நீங்கள் பழைய மாணவர்களாக சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படி
என்றது தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா இல்லையாடா இப்படி ஒன்று செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்டதாக வந்து இன்னைக்கு பொன்விழா காலங்கள் வந்து நடந்த காலத்தில் 2019ஆம் ஆண்டு 50 ஆண்டுகள் விழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி பழைய மாணவர்களில் தேடல் ஒன்று நடந்தது நினைவழி விடுறாங்க. சட்டத்தில் 230 பழைய மாணவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய 1 கோடிக்கு மேற்பட்ட பணங்களை சேர்த்து பௌதிக வளச்சூழலில் நிறைய கட்டுமானங்களை சேர்த்து பாடத்தில் புதுப்பொலியோடு உருவாக்கிய பெரிய ஒரு வெற்றியான பயணம் பழைய மாணவர் உருவாக்கி கொடுத்தவ. ஆனால் இன்றைக்கும் பழைய மாணவர் வந்து சரியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு இந்த பாடசாலையில் நட்பாக இருக்கணும். வந்து இன்னும் பல பழைய மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு வரணும். அந்த அவையில் நாங்கள் எப்படியாவது நான் என்ன யோசிச்சேன் அன்றைக்கு வந்து இன்னும் பழைய மாணவர்கள் உள்வாங்கினோம்னு சொன்னால் இந்த பாடசாலையின் வளர்ச்சி இன்னும் கூட்டலாம். அந்த மாணவர்கள் பெறுபவர்கள் வந்து படிநிலை வளர்ச்சியை காணக்கூடிய மாதிரி வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்பில் வந்து 19 பிள்ளைகள் பாஸ் ஆகிருக்கணும். வந்து அப்போ இந்த ஒரு வளர்ச்சியை கூட காட்டினோம்னு சொன்னால் இன்றைக்கி நகரப்புறத்தில் போய் படிக்கிற சிந்தனை உள்ள பிள்ளைகளை நாங்கள் எங்களோட பாடசாலைகளை கொண்டு வந்து அதிக அளவு மாணவர் தொகையை ஈட்டணுன்றதுக்குரிய ஒரே ஒரு தேவை ஒன்று இருக்கு தவிர அதை தாண்டி பாடசாலை மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பாடசாலையின் தோற்றம் எப்படி இருக்கு? தோற்றம் அழகு அத்தனை அழகுன்னு தான் சொல்ல வேணும். என்று சொன்னால் இப்போ மாணவர் எண்ணிக்கை 330-320 மாணவர்கள் கொண்ட பாடசாலை வந்து மிகப்பெரிய வளவு, மிகப்பெரிய கட்டிடங்கள், இன்றைக்கி நீர்த்தாங்கியாக இருக்கட்டும், பூங்கண்டு அமைப்புகளாக இருக்கட்டும், கணிதபடமாக இருக்கட்டும், மண்டப அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல அழகாக இயற்கை நிறைஞ்ச பாலமரம் வீரமரம் என்று எங்கே பார்த்தாலும் நல்ல மரங்களும் இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ வெயில் கொடுமைன்னு சொல்ல முடியாது. தோற்றத்தில் வந்து அழகான இடம், அழகான பாடசாலை, அழகான கிராமத்தின் நடுவில் இருந்து அழகான பாடசாலை தான் சொல்ல முடியும்.